மத்தியில் தாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வர்த்தகர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வரை அடமானம் இல்லாமல் கடன் வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். சிறு கடைகளை நடத்துவோருக்கு ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். அகில இந்திய வணிகர்கள் கூட்டமைப்பின் சார்பில் தேசிய வணிகர்கள் மாநாடு டெல்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி பணவீக்கத்திற்கு வணிகர்களே காரணம் என காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியதாகவும், வணிகர்களை திருடர்கள் என்று கூறி காங்கிரஸ் அரசு ஒதுக்கி வைத்திருந்ததாகவும் விமர்சித்தார். இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக வணிகர்கள் விளங்குவதாக கூறிய மோடி, வணிகர்களுக்கு கடந்த காலங்களில் உரிய மரியாதை வழங்கப்படவில்லை என தெரிவித்தார். ஆனால் தமது 5 ஆண்டு கால ஆட்சியில் வணிகர்களின் வாழ்வாதாரம் சிறப்பாக இருப்பதாக குறிப்பிட்டார். தாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் வர்த்தகத்தை மேம்படுத்த நாள்தோறும் ஒரு சட்டம் என்ற முறையில் 1500 தேவையற்ற சட்டங்களை நீக்கியுள்ளதாக குறிப்பிட்ட மோடி, எதிர்க்கட்சிகள் தேவைப்படும் பொழுது மட்டுமே வணிகர்களை பற்றி சிந்திப்பதாகவும் விமர்சித்தார். தாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வர்த்தகர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வரை அடமானமில்லா கடன் வழங்கப்படும் என்றும், பதிவு செய்த வணிகர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பேரிடர் காப்பீட்டுத் திட்டம் அறிமுகம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் கிரெடிட் கார்டு மற்றும் சிறு வணிகர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குதல் போன்ற திட்டங்களை செயல்படுத்த நல வாரியம் அமைக்கப்படும் என்ற பிரதமர் மோடி, அது அரசுக்கும் வணிகர்களுக்கும் இடையே ஒரு இணைப்பாக இருக்கும் என குறிப்பிட்டார். ஜிஎஸ்டி சட்டத்தை அமல்படுத்தியதில் எந்த தவறையும் செய்யவில்லை என திட்டவட்டமாக தெரிவித்த பிரதமர் மோடி, இதன் மூலம் வர்த்தகத்தில் வெளிப்படைத்தன்மை அதிகரித்துள்ளதாக கூறினார். மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக உலக அளவில் வர்த்தகத்திற்கு உகந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா 65 இடங்கள் முன்னேறி 77வது இடத்தில் இருப்பதை குறிப்பிட்ட பிரதமர் மோடி, அடுத்த 5 ஆண்டுகளில் 50 இடங்களுக்குள் கொண்டுவர வேண்டும் என்பதே இலக்கு என்றும் தெரிவித்தார். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் திடீரென மழை கொட்டி தீர்த்தது. மழை காரணமாக இடி, மின்னல் மற்றும் மின்சாரம் தாக்கி 4 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் கோடை வெயில் கடுமையாக சுட்டெரித்து வந்தது. இந்நிலையில் சேலத்தில் நேற்று 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சாலைகளில் தண்ணீர் வழிந்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். மின்தடையும் ஏற்பட்டதால் மக்கள் அவதியடைந்தனர். வேலூர் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கத்தால் மக்கள் அவதியடைந்து வந்த நிலையில் நேற்று மாலையில் திடீரென வாணியம்பாடி பகுதியில் மழை பெய்து குளிர்ந்த சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருச்சி மாவட்டத்தின் சில இடங்களில் நேற்று மாலை லேசான மழை பெய்தது. உறையூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றும் வீசியது. அப்பொழுது பணிக்கன் தெருவைச் சேர்ந்த கிட்டு என்பவர் தனது வீட்டிற்கு அருகே விழுந்த தகரத்தை எடுக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியது. அவரின் அலறல் சத்தத்தை கேட்டு அவரது அண்ணன் மகன் மகாதேவன் காப்பாற்ற முயன்றுள்ளார். அப்பொழுது அவர் மீது மின்சாரம் பாய்ந்தது. இதில் இருவருமே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை சுற்றியுள்ள இடங்களில் நேற்று 2 மணி நேரம் கனமழை பெய்தது. அப்பொழுது ஆவாரம்பட்டியில் உள்ள மண்பாண்ட கூட்டுறவு சங்க கட்டடத்தின் மீது பலமாக இடி தாக்கியது. இதனால் கட்டடம் இடிந்துள்ளது. இந்த நேரத்தில் கட்டடத்தின் கீழ் மண்பாண்டம் செய்து கொண்டிருந்த ராமநாதன் என்ற தொழிலாளி கட்டிட இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தார். நெல்லை மாவட்டத்தில் மின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழந்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த பொன்னமங்கலத்தில் திடீரென மழை வெளுத்து வாங்கியது. அங்குள்ள சீலைக்காரி அம்மன் கோவிலில் நேற்று தீமிதி திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஏராளமான பக்தர்கள் அங்கு தீமிதிக்க தயாராக இருந்தனர். அப்பொழுது அந்த கிராமத்தில் மட்டும் திடீரென சூறைக்காற்று மற்றும் இடியுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதில் அக்னி குண்டம் முழுமையாக அணைந்து மழைநீர் தேங்கியது. வேறு வழியின்றி நீர் நிரம்பிய அக்னி குண்டத்தில் நடந்து சென்று வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பலத்த காற்றுடன் நேற்று மாலையில் மழை பெய்தது. மழையின் பொழுது இடி தாக்கியதில் விநாயகர் கோவில் கோபுரத்தில் விரிசல் விழுந்தது. அங்கு பல இடங்களில் மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன. இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. மரக்கிளை விழுந்ததில் அங்கிருந்த கொட்டகை ஒன்றும் சேதமடைந்தது. கொடைக்கானலில் 4வது நாளாக 2 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த இடி மின்னலுடன் மழை பெய்தது. இதனால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர் மழை காரணமாக அங்குள்ள அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. மழை காரணமாக மரக்கிளைகள் முறிந்து விழுந்ததில் மின்சார சேவை பாதிக்கப்பட்டது. இதனால் சுமார் 2 மணி நேரம் மின் இணைப்பு துண்டானது. இதனால் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையத்தை அடுத்துள்ள குப்பாண்டபாளையம், சடையம்பாளையம், தட்டாங்குட்டை, சீராம்பாளையம் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இரவு முழுவதும் விட்டுவிட்டு மழை பெய்தது.
காற்று பலமாக வீசியதால் மின்வெட்டு ஏற்பட்டது. தமிழகத்தைப் போலவே தெலுங்கானாவிலும் ஐதராபாத், ராஜன்ன சிறிசில்லா, கரீம்நகர், சித்திப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் நேற்று மாலை பெரிய ஐஸ் கட்டிகளுடன் கோடை மழை கொட்டியது. இதனால் பல இடங்களில் மாமரங்களும் விவசாய நிலங்களும் சேதமடைந்துள்ளன. பல இடங்களில் ஐஸ் கட்டி மழையால் வீடுகளும் சேதமடைந்துள்ளன. சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே பொம்மைகள் தயாரிக்கும் ரசாயன தொழிற்சாலையில் நள்ளிரவில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் வள்ளுவர் கோட்டம் மற்றும் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த மக்கள் மிகுந்த அவதியடைந்தனர். நல்வாய்ப்பாக தீ விபத்தில் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை. சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே லேக் ஏரியா 7வது தெருவில் நடனம் ஆர்ட்ஸ் என்ற பெயரில் பொம்மைகள் தயாரிக்கும் ரசாயன தொழிற்சாலை இயங்கி வந்தது. நேற்று இரவு 7 மணி அளவில் ஊழியர்கள் பணி முடிந்து வீட்டிற்கு சென்றுள்ளனர். இரவு 9:30 மணியில் இருந்து 10 மணிக்குள் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. சிறிய அளவில் ஏற்பட்ட தீ சிறிது நேரத்தில் மளமளவென கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. தீ விபத்து ஏற்பட்ட உடனே அருகில் இருந்தோர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். ஆனால் தீயணைப்பு வாகனம் வருவதற்கு தாமதமானதால் அருகில் உள்ள கக்கன் காலனி மக்கள் தாங்களாகவே தண்ணீர் லாரிகளை வரவழைத்து தீயை அணைக்க முயற்சி செய்துள்ளனர். எனினும் தீ மிகப்பெரிய அளவில் பரவியது. தேனாம்பேட்டை, தியாகராய நகர் உள்ளிட்ட 5 இடங்களில் இருந்து வந்த 5 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். முன்னதாக தகவல் அளித்தும் தீயணைப்பு துறையினர் வருவதற்கு தாமதமானதாக அங்குள்ள மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 10 மணிக்கு ஆச்சு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் இது ஆச்சு. அதுலேருந்து ஃபார்மர் கெமிக்கல் குடோன், அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஸ்டாச்சுலாம் செய்வாங்க, அந்த குடோன் இது. அது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் நிறைய இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாக இருக்காங்க, இது வரைக்கும் ஆனது கிடையாது. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 5 வண்டி வந்திருக்கு இது வரைக்கும், இன்னும் அணைக்க முடியவே இல்லை. ஃபுல்லாக பிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்தாங்களே தீ அனுப்பி வண்டி. அதுக்கு 2 மணி நேரம் வச்சு வரவே இல்லை. ஏரியா பிள்ளைங்க தான் முன்னாடி முயற்சி பண்ணாங்களே எல்லாமே வச்சுக்கின்னு. நள்ளிரவில் ஏற்பட்ட இந்த பயங்கர தீ விபத்தை அடுத்து வள்ளுவர் கோட்டத்தை சுற்றியுள்ள இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் மக்கள் வீடுகளுக்குள் இருக்க முடியாமல் புழுக்கத்தில் அவதியடைந்து தவித்தனர். தீ விபத்தை ஏராளமானோர் வேடிக்கை பார்க்க அங்கு குவிந்தனர். இதனால் அங்கு வந்த போலீசார் கூட்டத்தை கட்டுப்படுத்தினர். தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக ஆலையில் இருந்து அதிக அளவில் கரும்புகை வெளியேறியது. தீ விபத்தில் கண்ணாடி இழை மற்றும் ரசாயனங்கள் முற்றிலும் சாம்பலாகின. இதன் மதிப்பு பல லட்சம் ரூபாய் இருக்கும் என ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். நள்ளிரவில் ஏற்பட்ட இந்த தீயால் அருகில் இருந்த 3 மரங்களும் சேதமடைந்தன. சில மரங்களின் கிளைகளும் தீயில் கருகின. மின்மாற்றியில் ஏற்பட்ட மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தீ விபத்து நடந்த தொழிற்சாலையின் உரிமையாளர் ராஜலட்சுமி, தொழிற்சாலையை நடத்தி வரும் ஒப்பந்ததாரர் சுரேஷ் தொழிற்சாலைக்கு தீ வைத்திருக்கலாம் என்று நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் கூட எங்ககிட்ட பேசும்போது இந்த மாதிரி என்னை ரொம்ப த்ரெட்டன் பண்ணுறாங்க, என்னை வந்து எப்படியாவது வெளில அனுப்பணும்னு பார்க்குறாங்க. சம் கிளியரன்ஸ் போர்டிலேருந்து இவங்க பேருக்கு, அதாவது சப்கான்ட்ராக்ட் கொடுத்த சுரேஷ்ன்ற பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் மாற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது ஃபயர் ஆக்சிடென்ட்னு தெரிஞ்ச உடனே இவங்க ஒரு சின்ன டவுட் அவர் மேலே, அந்த மோல்டிங்காக இல்லை இவங்களை வெளியில் அனுப்பணும், நான் அவங்க ரொம்ப 74 இயர்ஸ் இவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நடந்தால் இவங்க வெளியில் போயிடுவாங்கன்ற ஒரு இதில் அவர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கலாம். தீப்பற்றி எரிந்த தொழிற்சாலை குடிசை மாற்று வாரிய கட்டடத்தில் இயங்கி வந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த தீ விபத்து நாடகமாக கூட இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் குறிப்பிட்ட சமூகம் குறித்து இழிவாக பேசிய வீடியோவை வாட்ஸ்அப்பில் பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நடைபெற்ற போராட்டம் வன்முறையாக மாறியது. இதனையடுத்து 49 கிராமங்களுக்கு 3 நாட்கள் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியின் சுற்றுவட்டார பகுதிகளில் வாட்ஸ்அப்பில் பரவிய வீடியோவால் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இந்நிலையில் பொன்னமராவதி, குழிப்பிறை, பனையப்பட்டி, நல்லூர், தேனிமலை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வன்முறை வெடித்தது. சாலையின் குறுக்கே பனை மரங்களை வெட்டி போட்டு தடுப்புகளை ஏற்படுத்தினர். மேலும் பொன்னமராவதி பேருந்து நிலையத்தின் முன் கையில் கம்பு, கட்டைகள், துடைப்பத்துடன் கூடிய பெண்கள் உள்ளிட்டோர் பேரணியாக சென்று மறியலில் ஈடுபட்டனர். போராட்டங்கள் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. கடைகள் அடைக்கப்பட்டன.
ஆங்காங்கே மறியலில் ஈடுபட்டோருடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்தனர். இதனிடையே பொன்னமராவதி காவல் நிலையத்தின் மீது வன்முறை கும்பல் ஒன்று கல்வீசி தாக்குதல் நடத்தியது. இதில் போலீஸ் வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. 3 போலீசார் காயமடைந்தனர். கல்வீசி தாக்கியவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். இதனையடுத்து திருச்சி மண்டல டிஐஜி லலிதா லட்சுமி சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பொன்னமராவதி சுற்றுவட்டார பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. வாட்ஸ்அப்பில் இழிவாக பேசியவர்களை கைது செய்வதாக போலீசார் வீதி வீதியாக சென்று ஒலிபெருக்கி மூலம் அறிவித்தனர். இதனையடுத்து வன்முறை கட்டுக்குள் வந்தது. இந்நிலையில் பொன்னமராவதியில் உள்ள 49 வருவாய் கிராமங்களுக்கு 3 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி அறிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பொன்னமராவதி உள்ளிட்ட பகுதிகளில் 800 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். சிச்சுவேஷன் கொஞ்சம் பதற்றமா இருந்துச்சு. அந்த உட்கோட்ட நடுவர் வந்து சிஆர்பிசி செக்ஷன் 144(1) கீழே 3 தினங்களுக்கு வந்து தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய 49 வருவாய் கிராமங்களுக்கும் வந்து 3 தினங்களுக்கு இன்றிலிருந்து 21ஆம் தேதி மதியம் 12 மணி வரைக்கும் வந்து இந்த 144(1) தடை உத்தரவு உள்ளது. பொதுமக்கள் வந்து கொஞ்சம் பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்க இன்னைக்கு ஈவினிங். நானும் அங்க போய் பார்த்துட்டு வந்த சிச்சுவேஷன் இப்ப நார்மல்சியா தான் இருக்கு. சிச்சுவேஷன் மக்கள் அவங்க இயல்பான வாழ்க்கையில தான் இருக்காங்க. தமிழக சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் எப்போது வந்தாலும் எதிர்கொள்ள தயார் என கூறியுள்ள நடிகர் ரஜினிகாந்த், ரசிகர்களை ஏமாற்ற மாட்டேன் எனவும் உறுதியளித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் போயஸ் தோட்ட இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது அடுத்த ஓட்டு ரஜினிக்குத்தான் என்ற ஹேஷ்டேக் ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆனது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், ரசிகர்களை ஏமாற்றி விடமாட்டேன் என கூறினார். அவங்களுடைய ஆர்வம் புரியுது. டெஃபினெட்லி அவங்கள வந்து ஏமாற்றி விட மாட்டேன். தமிழகத்தில் சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் எப்போது வந்தாலும் எதிர்கொள்ள தயார் என்றும் ரஜினிகாந்த் தெரிவித்தார். எப்ப சட்டமன்ற தேர்தல் வரும்போது அப்போங்க 18 சட்டமன்ற தேர்தல் இப்ப முடிஞ்சிருக்கு. இந்த தேர்தல் வந்த உடனே உங்களுடைய பார்ட்டி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? முடிவு வரட்டுங்க. முடிவு வந்த பிறகு நான் சொல்றேன். இந்த இடைத்தேர்தல் பிறகு முடிஞ்ச இந்த தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே தமிழகத்துல வந்து ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை மீண்டும் ஒரு சட்டசபை தேர்தல் ஒரு சூழல் வந்ததுன்னா நீங்க உடனடியாக போய் கண்டக்ட் பண்றது நீங்க எதிர்கொள்ள தயாரா? எப்போ வந்தாலும் தயார். ஓகே. அரியலூர் வன்முறை தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த ரஜினிகாந்த், முந்தைய தேர்தல்களை ஒப்பிடும் போது தற்போது வன்முறை குறைவுதான் என்றார். அரியலூர்ல பாத்தீங்கன்னா சமூகம் சார்ந்த சில வன்முறைகள் நடந்திருக்கு. இன்னும் ஜனநாயகத்துக்கு முறையான ஒரு தேர்தல் நடந்திருக்கு. இல்ல, அது முந்தையதான் நடந்ததுக்கெல்லாம் அது ரொம்ப கம்மி தாங்க. சோ டெஃபினெட்லி இந்த வாட்டி நல்லா தான் பண்ணிருக்காங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராவாரா என்ற கேள்விக்கும் அவர் பதிலளித்தார். மீண்டும் மோடி பிரதமராக வாய்ப்பு இருக்கா சார்? 23 தெரிஞ்சிடுறது. ஓகே. தமிழகத்தில் வாக்குப்பதிவு விழுக்காடு நன்றாகவே இருப்பதாக குறிப்பிட்ட ரஜினிகாந்த், தொடர் விடுமுறையால் சென்னையில் வாக்குப்பதிவு குறைந்திருக்கலாம் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து தர்பார் திரைப்படத்தின் படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக ரஜினிகாந்த் மும்பை புறப்பட்டுச் சென்றார். இந்நிலையில் நேற்று நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது ரஜினிக்கு வலது கையில் மை வைத்தது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 2 மக்களவைத் தேர்தல்களிலும் தற்போது நடந்து முடிந்த தேர்தலிலும் பதிவான வாக்குகள் குறித்த ஒப்பீட்டை காண்போம். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய திருவள்ளூர் மக்களவை தொகுதியில் கடந்த முறை 73.7% வாக்குகள் பதிவாகின. ஆனால் தற்போது சுமார் 2% குறைந்துள்ளது. திருவொற்றியூர், ஆர்கே நகர் உட்பட 6 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட வடசென்னை தொகுதியில் 63.48% வாக்குகள் பதிவானது. இது கடந்த தேர்தலில் பதிவான வாக்கை விட 0.5% குறைவாகும். ஆனால் மயிலாப்பூர், தியாகராய நகர் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய தென்சென்னை மக்களவை தொகுதியில் வெறும் 56.34% வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளன. இது கடந்த தேர்தலை விட சுமார் 4% குறைவாக இருக்கும் நிலையில் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில்தான் மிகவும் குறைவான வாக்குகள் பதிவாகியுள்ளன. கடந்த முறை 61.4% வாக்குகள் பதிவான மத்திய சென்னை தொகுதியில் தற்போது சுமார் 2% வாக்குப்பதிவு சரிந்த நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலும்
கடந்த தேர்தலுடன் ஒப்பிடும்பொழுது சுமார் 4.5% வாக்குப்பதிவு குறைந்துள்ளது. தமிழகத்திலேயே 80.49% என்ற அளவுக்கு அதிக வாக்குப்பதிவு நடைபெற்ற தர்மபுரி தொகுதிக்குட்பட்ட பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் சுமார் 10 வாக்குச்சாவடிகளை பாமகவினர் கைப்பற்றி கள்ள ஓட்டு போட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கு மறுதேர்தல் நடத்துமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. இருப்பினும் இந்த தொகுதியில் கடந்த தேர்தலை விட 0.6% வாக்குகள் குறைவாகவே பதிவாகியுள்ளன. காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய தொகுதிகளிலும் கடந்த தேர்தலை காட்டிலும் வாக்கு சதவிகிதம் குறைந்துள்ளது. இருப்பினும் அரக்கோணத்தில் கடந்த தேர்தலை விட சற்று வாக்குப்பதிவு அதிகரித்துள்ளது. ஆரணி, கள்ளக்குறிச்சி ஆகிய தொகுதிகளில் கடந்த தேர்தலை காட்டிலும் சிறிதளவு வாக்கு சதவிகிதம் குறைந்துள்ளது. விழுப்புரம், சேலம், நாமக்கல் தொகுதிகளில் 1% வாக்கு அதிகரித்தாலும் ஈரோடு தொகுதியில் கடந்த 2 தேர்தல்களில் தொடர்ந்து அதிகரித்த வாக்கு சதவிகிதம் தற்போது குறைந்துள்ளது. அதேபோல் திருப்பூர், கோவை, பொள்ளாச்சியிலும் வாக்கு சதவிகிதம் குறைந்துள்ளது. திண்டுக்கல், பெரம்பலூர், கடலூரில் கடந்த 2 தேர்தல்களை காட்டிலும் வாக்கு சதவிகிதம் குறைந்துள்ளது. அதேபோல் தேர்தல் நாள் வரை சர்ச்சை தொடர்ந்த கரூர் தொகுதியிலும் வாக்குப்பதிவு சற்று குறைந்துள்ளது. திருச்சியிலும் வாக்குப்பதிவு குறைந்துள்ள நிலையில் தாழ்த்தப்பட்டோர் வீடுகள் சூறையாடப்பட்ட பொன்பரப்பி கிராமத்தை உள்ளடக்கிய சிதம்பரம் தொகுதியிலும் சுமார் 2% வாக்குப்பதிவு குறைந்துள்ளது. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, சிவகங்கை ஆகிய தொகுதிகளிலும் கடந்த தேர்தலை காட்டிலும் வாக்கு சதவிகிதம் சரிவை சந்தித்துள்ளது. மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி தொகுதிகளில் கடந்த தேர்தலை காட்டிலும் வாக்கு சதவிகிதம் குறைந்திருந்தாலும் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் குமார், EVKS இளங்கோவன், தங்க தமிழ்ச்செல்வன் ஆகியோர் நேருக்கு நேர் களம் கண்ட தேனியில் சற்று அதிகரித்துள்ளது. தென்காசி, நெல்லையில் கடந்த தேர்தலை விட வாக்கு சதவிகிதம் குறைந்துள்ளது. கன்னியாகுமரியில் சுமார் 2% வாக்குப்பதிவு அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் வாக்குப்பதிவு சதவிகிதம் குறைந்ததற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுதானதே முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. 18 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்தவரை 75.56% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதில் அதிகபட்சமாக சோளிங்கரில் 82.26%, குறைந்தபட்சமாக பெரம்பூரில் 64.14% பதிவாகியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிக்குட்பட்ட நத்தமேடு வாக்குச்சாவடி கைப்பற்றப்பட்டது அன்புமணி பேச்சின் வெளிப்பாடே என தருமபுரி அமமுக வேட்பாளர் பழனியப்பன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய பழனியப்பன், பாமகவினர் எப்போதும் வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி விடுகின்றனர் என்றும் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்தாலும் எதுவும் செய்ய முடிவதில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே டாக்டர் அன்புமணி பூத்தில் யார் இருப்போம், நம்ம தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஊசி பேத்து விட்டார். ஏற்கனவே நம்ம பாப்பிரெட்டிப்பட்டியில் மோட்டாங்குறிச்சி நத்தமேடுன்னு ஒரு பஞ்சாயத்து இருக்குது. அந்த பஞ்சாயத்தில் ரெகுலராகவே அவங்களுக்கு அந்த வேலை தான். எத்தனை முறை தேர்தல் கமிஷனுக்கு, மாவட்ட நிர்வாகத்துக்கு, மாவட்ட தேர்தல் அலுவலருக்கு நம்ம கடிதம் மூலம் கொடுத்தாலும் அவங்க அங்கே போய் எச்சரிக்கையாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியதில்லை. அவங்க எல்லாருமே அந்த பூத் கேப்சரிங் ரெகுலராக செய்கிறது தான் அவங்க. அதனால் நடவடிக்கை அவங்க எடுக்கிறதில்ல. இந்த மாதிரி அதே தான் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அவங்க தலைவர் ஏற்கனவே சொல்லிக்கிறார்ல, எத்தனை பூத்தில் நம்ம பூத்தில் யார் இருப்போம், நம்ம தான் இருப்போம்னு சொல்லிக்கிறார். அது உதாரணம் தான் அது. அரியலூர் பொன்பரப்பி கிராமத்தில் நடைபெற்ற தாக்குதல் தொடர்பாக பாமகவினர் 50 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மக்களவை தேர்தலையொட்டி அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி கிராமத்தில் வாக்குப்பதிவு மையத்தின் அருகே விசிக சின்னமான பானையை பாமகவினர் சிலர் கீழே போட்டு உடைத்ததாக கூறப்படுகிறது. இதற்கு அக்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபடவே கைகலப்பாக மாறியது. இதையடுத்து பாமகவை சேர்ந்த ஒரு கும்பல் தலித் மக்கள் வசிக்கும் காலனி பகுதிக்கு சென்று கண்ணில் பட்டவர்களை உருட்டுக்கட்டையால் தாக்கியதுடன் 20க்கும் மேற்பட்ட ஓட்டு வீடுகளை அடித்து நொறுக்கியுள்ளனர். தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய கோரி ஜெயங்கொண்டம் அண்ணா சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியல் காரணமாக சிதம்பரம், ஜெயங்கொண்டம் சாலைகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்போது அங்கு வந்த போலீசார் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இது தொடர்பாக இருதரப்பைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொன்பரப்பி கிராமத்தைச் சுற்றி 10க்கும் மேற்பட்ட இடங்களில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
காவல்துறை அலட்சியத்தால் இணக்கமாக வாழும் மக்கள் மத்தியில் பீதி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சாடியுள்ளார். அத்துடன் நல்லிணக்கத்திற்கு பங்கம் விளைவிக்கும் சுயநல சக்திகளை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே பொன்பரப்பியில் தலித் மக்களை தாக்கிய கும்பல் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அரியலூர் மாவட்ட ஆட்சியரிடம் திருமாவளவன் மனு அளித்தார். பின்னர் பேசிய அவர், விசிக வெற்றி பெறுவதை தடுக்க இதுபோன்ற தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்படுவதாகவும் பாமக இளைஞர்களை அக்கட்சியின் தலைமை தவறாக வழிநடத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருக்கிறேன். அவ்வாறு நடத்துவதற்கான சூழல் இல்லை, நடத்த இயலாது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் எனக்கு பதில் கொடுத்திருக்கிறார். காவல்துறை சட்ட வல்லுநர்களோடு கலந்துரையாடல் செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து நான் முடிவெடுப்பேன். வன்முறையில் ஈடுபட்டவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. காவல்துறை இன்னும் தீவிரமாக சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர்களை கைது செய்ய வேண்டும். மேலும் பொன்பரப்பி தாக்குதலில் ஈடுபட்டவர்களின் பெயர்களை குறிப்பிட்டு புகார் அளித்தும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என திருமாவளவன் கூறியுள்ளார். ஆனால் தொடர்பில்லாத சிலர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே பொன்பரப்பியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திராவிடர் கழக தலைவர் கே வீரமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். அரியலூர் பொன்பரப்பி தாக்குதலுக்கு தமிழகம் முழுவதும் கண்டன குரல் வலுத்து வரும் நிலையில் இச்சம்பவத்தில் தொடர்புடைய பாமகவினர் 50 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதனிடையே அரக்கோணம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழ் விஷாரம் வாக்குச்சாவடியில் நிகழ்ந்த வன்முறை தொடர்பாக பாமகவை சேர்ந்த 50 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராசாத்தூர் சாவடியில் வாக்குப்பதிவு நிறைவடையும் நேரத்தில் 100க்கும் மேற்பட்டோர் திரண்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. இதனையடுத்து துணை ராணுவத்தினர் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு கூட்டத்தை கலைந்து போக செய்தனர். இதுகுறித்து பாமகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ இளவழகன், பத்மநாபன் உள்ளிட்ட 50 பேர் மீது ஆற்காடு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சாவடிக்கு அருகே அனுமதியின்றி சின்னங்களுடன் கூடுதல் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருகே கிணறு தோண்டும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் ஒரே கிராமத்தை சேர்ந்த 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் காஞ்சியை அடுத்த ஆலத்தூர் கிராமத்தில் உள்ள சரஸ்வதி வித்யாலயா பள்ளியில் 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இங்கு குடிநீர் பற்றாக்குறையை போக்க முதலில் தோண்டப்பட்ட கிணற்றில் தண்ணீர் இல்லாமல் பாறை தட்டுப்பட்டதால் அந்த பணி நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் தற்போது கோடை விடுமுறை என்பதால் அந்த கிணறை மீண்டும் ஆழப்படுத்தும் பணி கடந்த 4 நாட்களாக நடைபெற்று வந்தது. இந்த பணியில் தாமரைப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த பிச்சாண்டி, வேலு, ஜெயமுருகன் உள்ளிட்ட 6 பேர் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை 3 மணியளவில் கிணற்றில் வெடி வைப்பதற்காக துளையிட்ட 6 பேரும் கிரேனில் இருந்த லிப்டின் உதவியுடன் மேலே ஏறியுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக லிப்ட் கட்டப்பட்டிருந்த இரும்பு கம்பி அறுந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் 6 பேரும் கிணற்றில் விழுந்ததில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மற்றொருவரை படுகாயங்களுடன் மீட்ட தீயணைப்பு துறையினர் அவரை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவரும் உயிரிழந்தார். இதனால் உயிரிழப்பு 6ஆக உயர்ந்துள்ளது. இதனிடையே 6 பேரும் மின்சாரம் தாக்கியே உயிரிழந்ததாக குற்றம் சாட்டியும் பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் திருவண்ணாமலை காஞ்சி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 5 பேரின் சடலங்களுடன் 300க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போராட்டத்தின் போது அவ்வழியாக வந்த அரசு பேருந்து மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியதில் கண்ணாடி உடைந்தது. தகவல் அறிந்து வந்த போலீசார் போராட்டத்தை கைவிட கோரியதால் இரு தரப்புக்கும் வாக்குவாதம் நடைபெற்றது. அமமுகவை கட்சியாக பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தில் நாளை மறுதினம் விண்ணப்பிக்க உள்ளதாக அதன் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் தங்களது வேட்பாளர்களுக்கு பொதுச் சின்னம் வழங்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வழக்கு தொடர்ந்தார். இதனைத் தொடர்ந்து அமமுக வேட்பாளர்களுக்கு பொதுச் சின்னம் வழங்க உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் அமமுகவை கட்சியாக பதிவு செய்ய உத்தரவிட்டது. இந்நிலையில் அமமுக நிர்வாகிகள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் தேர்வு செய்யப்பட்டார். சிறையில் இருந்து விடுதலையான பிறகு கட்சியின் தலைவராக சசிகலா செயல்படுவார் என்று அதன்
செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி தெரிவித்தார். இந்நிலையில் சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு நேற்று இரவு பேட்டியளித்த டிடிவி தினகரன் கட்சியாக பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தில் வரும் 22ஆம் தேதி விண்ணப்பிக்க உள்ளதாக தெரிவித்தார். மார்ச் 26 வந்து SLP டிஸ்மிஸ் ஆன அன்றைக்கே 27 நாங்கள் வந்து லெட்டர் கொடுத்து ஆரம்பிச்சிட்டோம். அன்றைக்கே லெட்டர் கொடுத்துட்டு ஒரு மாதத்தில் நாங்கள் பதிவு பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். அதோட தொடர்ச்சியாக எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ரெசல்யூஷன் போடணும். அப்போயே எல்லாம் கேண்டிடேட் ஆகிட்டாங்க. இப்போ அதனால் நேற்று எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இன்றைக்கி நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி கட்சி தொடங்குறதுக்காக அதாவது 22ஆம் தேதி போய் எலெக்ஷன் கமிஷனில் ரெசல்யூஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த வேலையை நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். மக்கள் முடிவு செய்துவிட்டால் சின்னம் ஒரு பொருட்டல்ல என்றும் குண்டூசி சின்னத்தில் நின்றால் கூட வெற்றி பெற முடியும் என்றும் டிடிவி தினகரன் கூறினார். சின்னம்ங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. நான் திரும்பி சொல்றது எதாவது ஆணவத்திலேயோ அகங்காரத்திலேயோ சொல்லலை. மக்கள் முடிவு செஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் வந்து குண்டூசி சின்னத்திலாம் ஜெயிச்சிடலாம். இப்போ பாருங்கள், புரட்சி தலைவரும் அம்மாவும் இருந்த வரைக்கும் வெற்றி சின்னமாக இருந்த ரெட்டை இலை இப்போ என்ன பாடுபடுது? ஆர்கே நகரில் அடிபட்டு இன்னையிலேருந்து என்ன பாடுபடுது? அதனால் சின்னவங்க மக்கள் ஒருத்தங்களை விரும்பிட்டாங்கன்னா தேடி அந்த சின்னத்தில் வாக்களிக்க. அதிமுகவை எந்த காலத்திலும் டிடிவி தினகரனால் கைப்பற்ற முடியாது என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர் அதிமுகவுக்கு உரிமை கோர முடியாது என்பதை தற்போதுதான் தினகரன் புரிந்து கொண்டுள்ளதாக கூறினார். நாடாளுமன்ற தேர்தலிலும் இடைத்தேர்தலிலும் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். எந்த காலத்திலும் அவர்கள் அதிமுகவை உரிமை கோர முடியாது என்ற நிலையை நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வந்தோம். அவர் லேட்டாக இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறார், காலதாமதமாக.